ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே வந்து நம்ம முந்தின பாட்டில் பார்த்த டிசைனிங்கோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த டிசைன் பாருங்கள். இந்த ஸ்கொயரோட எல்லா ஒரு சென்டர் பாயிண்ட்லேயும் வந்து நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்க போகிறேன். இதை நல்லா கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து ஸ்லோவாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சக்கரியை வந்து நல்ல சென்டர் பாயிண்டில் வச்சு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதை நான் செய்கிற மாதிரியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா, அதாவது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அதாவது கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரவுண்ட் ஷேப் வர்றது கஷ்டம்தான். ஸோ இப்போ பாருங்கள், நடுவில் சக்கரி வச்சுட்டு 4 கார்னரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் அது மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து ஃபஸ்ட்டு இந்த 4 கார்னரில் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துரும். பாருங்கள், நான் எப்படி லோட் பண்ணுறேன்னா, ஒரு சம்கி அண்டு 2 சுகர் பீடு இதை எடுத்து த்ரெட்டை நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். நல்ல அந்த சக்கரிக்கு அடியிலேருந்து த்ரெட் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே டைட் பண்ணிவிட்டு சம்கிக்கு அடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்து அங்கே நாட் போட்டு எடுத்துருங்க. அதாவது ரொம்ப டைட்டாக, ரொம்ப பக்கத்துலேயே கொடுக்கணும், இல்லைன்னா நாட்டு வெளியில் தெரியும். கொடுத்துட்டு அந்த சக்கரையை அப்படியே வந்து நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா அந்த நாட் மறைஞ்சிரும் பாருங்கள். இப்போ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கா பாருங்கள். அடுத்து நான் திரும்பியும் சொல்கிறேன். ஒரு சம்கி அண்டு 2 சுகர் பீடு எடுத்துகிட்டு அந்த சக்கரை அடியிலேருந்து த்ரெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு நல்லா போட்டு நெருக்கமாக வச்சு பக்கத்துலேயே ஸ்டிச்சஸ் கொடுத்துடணும். ஸ்டிச் கொடுத்துட்டு அதில் நாட் போட்டு எடுத்துடணும். என் நாட் கொடுங்க. என் நாட் கொடுத்துட்டு அந்த சம்கியை அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு நாட் வெளியில் தெரியாது. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம 4 சைடும் கொடுக்கணும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா பொறுமையாகவே பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீட்டாகவே வரும். இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாகவே பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃபைனலாக ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கொண்டு வரணும். ஸோ இப்போ அந்த 4 சைடு நான் பாயிண்ட் பண்ணதை நான் முடிச்சிட்டேன். இப்போது நடுவில் உள்ள கேப்பில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே அப்படியே ரவுண்ட் ஷேப்பு அப்படியே நல்லா கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நடுவில் எடுத்து இந்த சேம் மெத்தட் நான் சொன்ன மாதிரியே டைட்டாக பண்ணிவிட்டு நம்ம என் நாட் கொடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், நான் த்ரெட்டை எப்படி எடுக்கிறேன், நீடில் எங்கே பஞ்ச் பண்ணி எப்படி எடுக்கிறேன் அதை மட்டும் பாருங்கள். அப்படி நீங்கள் எடுக்கலைன்னா அந்த நடுவில், அதாவது இந்த சக்கரிக்கும் அந்த சுகர் பீடுக்கும் நடுவில் கேப் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டியான ஒரு ப்ரைடல் டிசைன் தான். ரொம்ப காஸ்ட்லி கூட இந்த ஒர்க் ப்ளவுஸு. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக நான் ஸ்லோவாக தான் வந்து இந்த டிசைனை வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி கண்டினியூஸாக பாருங்கள், நல்லா உங்களுக்கு புரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் பாருங்கள். நல்லா ரவுண்ட் ஷேப் எவ்வளோ ஈஸியாக நம்ம கொண்டு வந்துட்டோன்ட்டு. நீங்கள் இப்போ வந்து இதையே இப்படி ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஷேப் வரலன்னா அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதே மாதிரி நான் வந்து அதாவது எல்லா ஸ்கொயரோட சென்ட்ரலையும் வந்து நம்ம இந்த டிசைனை கொடுத்து முடிச்சிடலாம். இதை நீங்கள் வந்து பின்னாடி நெக் போர்ஷனில் பாடி ஃபுல்லாகவே புட்டாவை கூட யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 2 புட்டாக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 4 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ரஃப்பாக இந்த புட்டா மட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதுனா டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பெர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடுத்து இந்த 2க்கும் நடுவில் நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்டில் ஜாயின் ஆகிற மாதிரி நான் லீஃப் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே வரைகிறேன். இந்த லீஃபுக்கு வந்து நம்ம சர்தோசி யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். சப்போஸ் லீஃப் எனக்கு ஃப்ரீ ஹேண்டாக வரல அப்படின்னா அதுக்கு ஒரு கார்டு ரெடி பண்ணிவிட்டு லீஃப் மாதிரி வரைஞ்சி கார்டு ரெடி பண்ணிட்டு அதை யூனிஃபார்மாக நம்ம எல்லா பக்கத்துலேயும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போ ஃப்ரீ ஹேண்டாக தான் லீஃப் டிசைன் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி 4 பக்கம் போட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த லீஃப்க்கு வந்து நான் எம்போஸ் லீஃப் தான் கொடுக்க போகிறேன். ஸோ பேஸாக ஒரு லைன் வந்து நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி பக்கத்தில் ஒரு லீஃப் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி தான் நான் அந்த லீஃப் பண்ண போகிறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். பாருங்கள், ஜர்தோசி எடுத்துகிட்டு அப்படியே பேஸ் கொடுத்துடணும். பேஸ்க்கு வந்து நான் வந்து சின்ன ஜர்தோசியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு சர்தோசி வந்து ஸ்டிச்சஸ் எப்படின்னா நீங்கள் வந்து சர்தோசியை நல்லா ஈக்குவலாக கட் பண்ணிட்டீங்கனாலே ஃபினிஷிங் நல்லா வந்துடும். அடுத்து பாருங்கள், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து ஒவ்வொரு சைடாக நம்ம முடிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ இந்த ஸ்டிச்சஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா நான் எப்படி வந்து ஸ்டிச்சஸ் கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒன்று ஒன்றா அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு உள்ள அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க லீஃப்க்கு. சர்தோசி ஸ்டிச்சஸ் எனக்கு வரல அப்படின்னா இதை வந்து நீங்கள் நார்மல் நீடில்லையும் ட்ரை பண்ணலாம். நார்மல் நீடிலும் போது எனக்கு டைம் அதிகமாகுங்கிறதுனால தான் வந்து நான் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு ஆரி நீடில் ரொம்ப ஆரி நீடிலில் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ இதுலேயே நான் பழகிட்டேன். சப்போஸ் நார்மல் நீடில் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நான் வந்து தனியாக லீஃப் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ரைட் சைடு முடித்தோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு முடிச்சிடலாம். சர்தோசி கட் பண்ணும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, பிசுறு வரக்கூடாது. பிசுறு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வராது, நூலில் சிக்கிக்கிட்டே இருக்கும். ஈவன் நார்மல் நீடில் த்ரெட்டில் கூட நம்மளுக்கு வந்து சிக்கும், அதிகமாக சிக்கும். ஸோ நம்ம வந்து 2 பக்கமும் முடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் வந்து ஒரு கேப் வருது இல்லையா, இந்த கேப்புக்கு வந்து அகெயின் ஒரு சர்தோசி கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிடலாங்க. பாருங்கள், நடுவில் இருந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஒரு சர்தோசி போட்டுட்டு அந்த இடத்துல எண்ட் நாட் கொடுத்துருங்க. இவ்வளோதான் நம்ம லீஃப் டிசைன், இவ்வளோதான். நம்ம இது குட்டி லீஃபுங்கனால ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா சர்தோசி கொடுக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும், நிறைய வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா போதும். அதே மாதிரி சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நீங்கள் சர்தோசி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த இடத்துக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லீஃப் முடிச்சிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இந்த 2 லீஃப்க்கு நடுவில் வந்து த்ரெட் எடுங்க. த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு 3 mm பீடு வச்சு நம்ம எண்ட் நாட் கொடுக்கணும். பாருங்கள். ஸோ இது நடுவில் 2க்கும் உள்ள கேப்பை வந்து இது ஃபில் பண்ணிடும். அடுத்து இந்த லீஃபை சுற்றி நம்ம வந்து ஒரு 2 சுகர் பீடா 2 பீடா இல்லை 3ஆன்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது சின்ன லீஃப்னால் எத்தனை வச்சா ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நம்ம போட்டு பார்த்துட்டு தான் தெரியும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 கொடுத்து பார்க்குறேன் அது ஃபில் ஆகுதான்னு. பாருங்கள், அதே சேம் தான்.
ஒரு சுகர் பீட் அண்டு ஒரு 3mm பீட் வச்சு என் நாட் கொடுத்துருங்க. என் நாட் வந்து கொஞ்சம் வெளியில் தெரியாத அளவு கொடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து வெளியில் தெரியும் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம எந்த டிசைனும் அதில் வரப்போகிறதில்ல. ஸோ நாட் வந்து கொஞ்சம் பொறுமையாக தெரியாத அளவு கொடுக்கணும். இப்போ இந்த பக்கம் 2 கொடுத்துருக்கேன், அந்த பக்கம் வந்து 2 கொடுத்தா ஃபில் ஆகுமான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேப்பு தான் இருக்குது. ஸோ வந்து நான் 3 தான் கொடுக்க போகிறேன் சுற்றி. ஸோ இந்த இதில் 3 கொடுத்தோன்னா நம்ம எல்லா லீஃப்க்குமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், 2வது கொடுத்துட்டேன், அடுத்து 3வது கொடுத்து முடிச்சிடலாம் அந்த இடத்துல. ஸோ இங்கே நம்ம அகெயின் 1 கொடுக்கணும். ஸோ இந்த கேப் இருக்குல்லையே, அங்கே 1 வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா லீஃபையும் போட்டுட்டு லீஃபுக்கு சைடில் நம்ம பீட் ஸ்டிச்சையும் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமுமே வந்து லீஃப் டிசைனும் கொடுத்து சுற்றி வந்து பீட் ஒர்க்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் ஆகிருக்குன்ட்டு தெரியும். இதுக்கு அடுத்து நடுவில் உள்ள அந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.